அனைவருக்கும் வணக்கம். நிகழ்ந்து கொண்டிருக்கும் 2024ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி முதல் 2025ஆம் ஆண்டு முடிவதற்குள் தனுசு ராசினியர்களுக்கு அடித்தது ராஜயோகம். அப்படி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி குரு பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். இந்திரன் உட்பட 30 முக்கோடி தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் குருவாக விளங்குவதால் பிரகஸ்பதி என பூஜிக்கப்படும் குரு பகவான் நவகிரகங்களின் நாயகன் என போற்றப்படும் சூரியனுக்கும் ஆச்சாரியனாக திகழக்கூடியவர். ஜாதகத்தில் தான் இருக்கும் ராசியிலிருந்து 5, 7, 9ஆம் ராசிகளை தன் சுப பார்வையினால் தோஷங்களை போக்கும் கருணையும் சக்தியும் பெற்றவர் குரு பகவான். வியாழன், பிரகஸ்பதி, பொன்னன் என்ற பல பெயர்கள் இவருக்கு உண்டு. அதிச்சாரம், வக்ரம் ஆகியவற்றால் பாதிக்கப்படாத கிரகம் இவர் ஒருவர் மட்டும்தான். தவத்தினாலும் பக்தி, ஒழுக்கம், நேர்மை, வைராகியம் ஆகியவற்றினால் உயர்ந்த பிரம்ம ஞானிகள், பக்தியில் உயர்ந்த பாகவத தர்மர்கள், அறிவினால் உயர்ந்த மாமேதைகள், தர்ம நெறியிலிருந்து சிறிதும் பெறலாது மக்களை தனது குழந்தைகளாகவே பாவித்து நாட்டை ஆளும் மா மன்னர்கள், கற்பிற்சிறந்த பதிவிரதைகள், 4 வேதங்களையும் கற்றுணர்ந்த பெரியோர்கள், பசுக்கள் பிறர் துன்பங்களையும் தன் துன்பம் போல் பாவித்து இரக்க குணம் கொண்ட உத்தமர்கள் ஆகியோருடைய ஜனன கால கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்த்தால் ஒரு சிறந்த சுபபலம் பெற்றிருப்பது நமக்கு தெரியும். ஜனன கால ஜாதகத்தில் குரு சுப பார்வை அல்லது சுபபலம் பெற்று பாவகிரகங்களுடைய சேர்க்கை இல்லாமல் இருப்பின் நல்ல கல்வி, உயர் பதவி, உத்தமையான கற்பில் சிறந்த மனைவி, அன்பான கணவர், நேர்மை, அன்பாக பேசும் திறன், ஒழுக்கம், மனம் நிறைந்த நிம்மதியான வாழ்க்கை ஆகிய மகத்தான பேறு பெற்று வாழ்வார் இப்போ உலகில். சூரியன், சந்திரன், செவ்வாய் மூவரும் இவரது நட்பு ராசிகள், நட்பு கிரகங்கள். புதனும் சுக்கிரனும் பகை கிரகங்கள். மீனம், தனுசு ஆகிய 2 ராசிகளுக்கும் இவரது ஆட்சி வீடுகளாகும். கடகம் இவரது உச்ச ராசியாகும். மகரம் நீச்ச ராசியாகும். ஜாதகத்தில் குரு உச்சபலம் பெற்று அவரது தசையும் வந்தால் அந்தந்த வயதிற்கும் காலத்திற்கும் ஏற்ப நன்மைகளை வாரி வழங்குவதில் வல்லவராக திகழக்கூடியவர் குரு பகவான். இந்த பிரகஸ்பதியான குரு பகவான் தேவர்களின் குருவாகவும் நவகிரகங்களில் ஒருவரும் ஆவார். இவர் சப்த ரிஷிகளில் ஒருவரான ஆங்கிரிஷ முனிவரின் மகன் ஆவார். இவருக்கு தாரை என்ற மனைவியும் உண்டு. இவர் 4 வகையான வேதங்களையும் 64 கலைகளையும் அறிந்தவர். எண்ணற்ற யாகங்களையும் செய்து தேவர்களின் குருவாக மாறினார். அத்துடன் திட்டையில் கோயில் கொண்டுள்ள வசிஷ்டேஸ்வரரை வணங்கி நவகிரக அந்தஸ்து பெற்றவர். அதனால் பிரகஸ்பதியின் கிரகமான வியாழன் கிரகம் ராஜ கிரகம் என்று அழைக்கப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் இவர் இடம் பெயர்வதே குரு பெயர்ச்சி என்றும் வழங்கப்படுகிறது. இவருக்கு அந்தணன், அமைச்சன், அரசன், ஆசான், ஆண்டலாபன், குரு, சிகிண்டிசன், சீவன், சுரகுரு, தாராபதி, தெய்வமந்திரி, நற்கோள், பிரகஸ்பதி, பீதகன், பொன்னன், மறையோன், வேதன், வேந்தன் என 18 பெயர்கள் உள்ளன. இது ஜோதிடத்தின்படி இவரின் சொந்த வீடுகள் தனுசு மற்றும் மீனம் ஆகிய ராசிகள் ஆகும். இவர் ஒளி படைத்த ஞானிகளையும் மேதைகளையும் உருவாக்குபவர். இப்படிப்பட்ட குரு பகவானுடைய நட்பு ராசிகள் மேசம், சிம்மம், கன்னி மற்றும் விருச்சகம். ஆட்சி வீடு தனுசு, மீனம். உச்ச வீடு கடகம். பகை கிரகங்கள் பகை வீடு ரிஷபம், மிதுனம், துலாம். நீச்ச வீடு மகரம். இவர் ஒரு ஆண் கிரகம். இது மட்டுமில்லாமல் புனர்பூசம், வியாசம், விசாகம், பூரட்டாதி ஆகிய குருவினுடைய நட்சத்திரங்களாகும். குரு 2 வகைப்படும். அவை தேவகுரு மற்றொன்று அசுரகுரு. தேவகுரு தான் நமது குரு பகவான் ஆவார். அசுரகுரு சுக்கிரன் ஆவார். புனர்பூசம், விஷாகம், பூரட்டாதி ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு பிறப்பில் குரு திசை நடக்கும். குருவுக்குரிய உலோகம் தங்கம், ரத்தினம் புஷ்பராகம், உடை பொன்னிற ஆடை, தூபதீபம் ஆம்பல்.
குருவினுடைய வாகனம் யானை, வகுப்பு அந்தணர். குரு பகவானுடைய திசை சரியாக 16 வருடங்கள் கொண்டது. இந்த 16 வருடங்கள் மற்ற கிரகங்களுடைய அமைப்பு சரிவர அமைந்திருந்தால் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும். ஜோதிடத்தில் குரு அதிர்ஷ்டத்திற்கான கிரகம் என்பார்கள். நல்ல அதிர்ஷ்டம், ஆரோக்கியம் மற்றும் நிறைந்த செல்வம் ஆகியவற்றை நிறைவாக தர வல்லவர். ஒருவருடைய ஜனன கால ஜாதகத்தில் குரு வலுவாக இருப்பின் அந்த நபருக்கு எந்த ஒரு கடின நிலையில் குருவினுடைய அற்புதமான பலனால் நிலையான பலன்கள் தான் பெறுவார்கள் என்பது ஜாதகப்படியான விதி. சுப கிரகங்களுக்கு முகூர்த்த நிர்ணயம் செய்யும் போது குருபலம் பார்த்து நாள் நிச்சயம் செய்வது வழக்கம். அந்த குருபலம் எந்த அடிப்படையில் நிர்ணயிக்கப்படுகிறது என்று பார்க்கும்போது, ஒரு கிரகம் எந்தெந்த வீடுகளுக்கு தன்னுடைய பரல்களை தருகிறதோ அந்த வீடு அந்த கிரகத்திற்கு பலம் வாய்ந்த இடமாகும். இதன் அடிப்படையிலேயே கோச்சார பலன்கள் கணிக்கப்படுகிறது. இதன்படி கோச்சார குரு ஜென்மச்சந்திரன் நின்ற வீட்டிலிருந்து 2, 5, 7, 9, 11 இடங்களில் சஞ்சரிக்கும் போது கோச்சார குருபலம் வாய்ந்தவராக இருப்பார்கள். இதையே குருபலம் என கூறுகிறோம். இதனால் சுபகாரியங்களுக்கு ஏற்பட்டு வந்த தடங்கள் விலகி ஒரு சிறு முயற்சியிலேயே சுபகாரிய முகூர்த்த நிர்ணயம் செய்யப்படும். புத்திர பாக்கியத்திற்காக ஏங்கிக் கொண்டிருப்பவர்களுக்கு புத்திர பாக்கியம் உண்டாகும். குரு திசை ஒருவருக்கு நடையை பெற்றால் ராஜாவின் திசை நடப்பதாக கூறுவார்கள். வலு பெற்று அமைந்த குரு திசை ஒருவருக்கு இளமையில் நடைபெற்றால் அவர் கல்வியில் சாதனை மேல் சாதனை செய்வார்கள். திருமண வயதில் நடைபெற்றால் சிறப்பான மன வாழ்க்கை, தொழில் ரீதியான மேன்மை, பொருளாதார உயர்வு ஏற்படும். இறுதி காலத்தில் நடைபெற்றால் புத்திரர்களால் உயர்வு, சமுதாயத்தில் பெயர் புகழ் உண்டாகும். பலமிழந்து அமைய பெற்ற கிரகங்களின் மீது குரு பார்வை இருந்தால் அவற்றின் தோஷங்கள் விலகி பலமுள்ளதாக மாறிவிடும். குரு தனித்து இருப்பது நல்லதல்ல. குரு நின்ற இடம் பால் என்பார்கள். அதுவே ஒரு கிரக சேர்க்கையுடன் அமைந்தால் அந்த இடம் பலம் வாய்ந்ததாக மாறுகிறது. அதே போல ஒருவருடைய ஜாதகத்தில் எந்த தோஷம் இருந்தாலும் குரு பார்வைப்பட்டால் அந்த தோஷம் நீங்கும் என்பார்கள். அதாவது ஒருவருக்கு திருமணத்தில் தடை இருந்தால் குரு பார்வை படும்போது தடை நீங்கி உடனே திருமணத்தை நடத்தி தருவாரு. ஜாதகத்தில் விதியையும் மாற்றும் வல்லமை குரு பகவானுக்கு மட்டுமே உள்ளது. எனவேதான் திருமணத்தில் குரு பலம் வந்துவிட்டதா என நன்கு அறிந்த பின் திருமண முயற்சிகள்ல ஈடுபடுபவர்கள். குருவினுடைய பார்வை கலத்திரஸ்தானத்தில் வரும்போது திருமண வயதில் உள்ளவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயம் திருமணம் கைகூடி வரும். அது குரு பகவானுடைய பார்வை புத்திரஸ்தானத்தில் இருந்தால் அந்த ஜாதகத்தாருக்கு அந்த பெயர்ச்சி காலத்தில் குழந்தை செல்வம் கிடைக்கும் என்பது கூறப்படுகிறது. அதே போல ஒருவருடைய ஜாதகத்தில் குருவினுடைய அருள் முழுமையாக இல்லாவிட்டால் திருமணம் காலம் தாமதமாகலாம் அல்லது திருமண வாழ்வில் நிம்மதியின்மையோ குழந்தை பெறா கிடைக்காமல் இருக்கலாம். இந்த குறையை சில பரிகாரங்களின் மூலமாகவும் குரு ஆராதனைகள் மூலமும் முழுவதும் நிவர்த்தி செய்து கொள்ளலாம். அதே போல குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 1ஆம் இடத்தில் இருந்தால் நீண்ட ஆயுள் மற்றும் செல்வம் கிடைக்கும். 2ஆம் இடத்தில் இருந்தால் அரசு வேலை கிடைக்கும். குரு 3ஆம் இடத்தில் இருந்தால் உடன்பிறப்புகளால் உதவி கிடைக்கும். 4ஆம் இடத்தில் இருக்க வீடு வாகன யோகம் உண்டாகும். 5ஆம் இடத்தில் இருக்க புத்திர தோஷம், பெண் குழந்தைகள் தோஷம் நீங்கும். 6ஆம் இடத்தில் இருந்தால் பிரச்சனை இல்லாத வாழ்வு மலரும். 7ஆம் இடத்தில் இருந்தால் நல்ல வாழ்க்கை துணை அமையும். 8ஆம் இடத்தில் இருந்தால் நீண்ட ஆயுள் கிடைக்கும். 9ஆம் இடத்தில் இருந்தால் அள்ளி கொடுப்பார்கள். 10ஆம் இடத்தில் இருந்தால் பதவி மாற்றம் உண்டாகும். 11ஆம் இடத்தில் இருந்தால் செல்வ நிலையில் உயர்வு உண்டாகும். குரு 12ஆம் இடத்தில் இருந்தால் சுப விரயம், பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள் உங்களுக்கு கிடைக்கும். இவ்வளவு மேன்மைகளை கொண்ட இக்காலகட்டங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் தனுசு ராசியை சேர்ந்த மூலம், பூராடம், உத்திராடம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது தனுசு ராசிக்கு நாயகன் குரு பகவான் தாங்க. அவர் ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஆகிய மேச ராசியில் சஞ்சரித்த இக்காலகட்டங்கள்ல அனுகூலமான ஒரு கிரக நிலை என்று தாங்க சொல்ல வேண்டும். ஆனால் தற்போது அவர் மேச ராசியிலிருந்து தனக்கு பகை கிரகமான சுக்கிரனுடைய ஆட்சி வீடான ரிஷப ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாரு. அப்படி பெயர்ச்சியானாலும் தனுசு ராசினியர்களுடைய குடும்பத்தில்
குடும்பத்தில் ஒற்றுமை நிலவுங்க. சுப நிகழ்ச்சிகள் நிகழ இருக்குது. தனுசு ராசியில் பிறந்துள்ள பெண்மணிகளுக்கு புத்திர பாக்கியம் கிடைப்பதற்கு மிகவும் அனுகூலமான ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. வருமானம் திருப்திகரமாக இருக்குங்க. வீண் செலவுகள் ஏற்படாதுங்க. பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெறக்கூடிய ஒரு தருணமா இத்தருணம் அமைஞ்சிருக்குது. குழந்தைகளுடைய கல்வி முன்னேற்றம் மன நிறைவை தருங்க. தீர்த்த தல யாத்திரை கிடைக்க இருக்குது. பெரியோர்கள் மகான்களுடைய ஆசையும் கிடைக்க இருக்குதுங்க. பலருக்கு சொந்த வீடு அமையும் யோகம் இருக்குது. திருமண வயதில் பெண் அல்லது பிள்ளை இருந்தாங்க அப்படின்னா ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைய இருக்குதுங்க. தேவ குருவான வியாழன் செவ்வாயினுடைய வீட்டில் அமர்ந்திருப்பது குரு மங்கள யோகத்தை ஏற்படுத்துதுங்க. ஒருவேளை உங்களுக்கு பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெறக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. தனுசு ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு குருவினுடைய இந்த சஞ்சார காலம் நீங்களே எதிர்பாராத பல நன்மைகளை அளிக்கக்கூடிய ஒரு கிரக நிலை என்று தாங்க சொல்ல வேண்டும். நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் மேலதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்கள் ஆகியோருடைய ஒத்துழைப்பு ஆதரவும் கிடைப்பதில் பணிகள் உற்சாகமும் ஆர்வமும் அதிகரிக்க இருக்குதுங்க. புதிய வேலைக்கு முயற்சி செய்யும் தனுசு ராசியினருக்கு அதிர்ஷ்டகரமான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. தற்காலிக பணியாளர்கள் பணி நிரந்தரம் செய்யப்பட இருக்காங்க. வெளிநாடு சென்று வேலை பார்க்க வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. சிறு முயற்சியிலேயே உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரக நிலைகள் குறிப்பா குரு பகவானுடைய இந்த ரிஷபராசி சஞ்சார நிலை தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. தனுசு ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் வர்த்தக துறையினருக்கு பல நன்மைகளை வழங்கக்கூடிய ஒரு கிரக நிலை என்று தாங்க சொல்ல வேண்டும். குரு பகவானை பொறுத்த வரைக்கும் சந்தை நிலவரம் சாதகமாக இருக்குதுங்க. உற்பத்தியை படிப்படியாக அதிகரித்துக் கொள்ளலாங்க. குறிப்பா ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி துறையினருக்கு லாபம் பல மடங்கு அதிகரிக்க இருக்குது. வர்த்தகத்தை அதிகரிப்பதற்கு முயற்சிகளை மேற்கொள்ளலாங்க. அரசாங்க உதவியும் உங்களுக்கு ஆதரவை கொடுக்கக்கூடிய ஒரு தருணத்தில் அமைஞ்சிருக்குதுங்க. வெளி மாநிலங்களுக்கு சரக்குகள் அனுப்புவதில் நல்ல ஒரு லாபம் கிடைக்க இருக்குதுங்க. வெளிநாட்டு நிறுவனங்களுடன் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகுங்க. அதே போல தனுசு ராசி சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் குரு பகவானுடைய இந்த சஞ்சார காலம் உங்களுடைய கல்வி முன்னேற்றத்தை உறுதி செய்துங்க. உங்களுடைய உயர்கல்விக்கு உதவிகள் கிடைக்க இருக்குது. நேர்முக தேர்வுகளில் கேள்விகளை புரிந்து கொண்டு தக்க பதில் அளிப்பதற்கு உதவிகரமாக சஞ்சரிக்கிறாருங்க குரு பகவானும் புதனும். இந்த காலகட்டங்களில் மாணவ மாணவியர் உயர்கல்வி அதாவது வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பெற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தாராளமாக தற்போது மேற்கொள்ளலாங்க. வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது. தனுசு ராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது 5 செவ்வாய்க்கிழமைகள் மாலை நேரத்தில் சிறிது அரிசி 2 வாழைக்காய் வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் தட்சணை குறித்து நமஸ்கரித்தால் போதுங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.